Narayanam namaskritya naram chaiva narottamam devim saraswati vyasam tato jaya mudirai nasa priyesu abhadresu nityam bhagavata seviya bhagavati uttama shloke bhaktir bhavati naistiki yasyam vaisuyam manayam krishne parama purushe Bhakti Urparyate Pumsaha Shokamaha Bhaya Paya Ha. Simply by giving oral reception to these Vedic literatures, Srimad Bhagavatam, the feeling for loving devotion service to Lord Krishna, the Supreme Personality of Godhead, sprouts up at once to extinguish the fire of lamentation, illusion, and fearfulness. Srimad Bhagavatam Canto 1, Chapter 7, Text number 7. Hare Krishna, வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். சரி, போன வாரம் நம்ம 13வது அத்தியாயம் 3வது கந்தம் 2வது பகுதி பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, as the resident of the upper three planetary system offered the praise to Lord, it is understood that his body expanded toward the sky, beginning from the topmost planet Brahmaloka or Satyaloka. So, போன வாரம் நம்ம வரஹா பகவான் லீலையை நம்ம பார்த்தோம். ஸோ பகவான் வரஹா பகவான் இந்த 14 லோகத்து சைஸ்ல இருந்தாராம். இப்போ நீங்களே அடிச்சு பாருங்களேன், 14 லோகம் சைஸ். அப்ப பகவான் பிரம்மலோக்கா சத்தியலோக்கா வரைக்கும் அவர் வளர்ந்தாராம், அவர் உடல் அது வரைக்கும். ஸோ நம்ம பார்த்தோம், சத்தியலோக்கா ஜீவராசிங்கள், ஜனலோகம், தப்பலோக்கா, அவங்கெல்லாம் பகவான் பார்த்துட்டோம்னா பகவானுக்கு பிரார்த்தனை அர்ப்பணம் செஞ்சார்கள். ஸோ அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், வரஹா பகவான் பிரம்மலோக்க வரைக்கும் வளர்ந்தாராம். இதை நம்ம பார்த்தோம். We should always remember that although the body of hog is material, the hog form of the Lord was not materially contaminated. ஸோ சில பாப்பான அழகா எழுதியிருந்தார் பொருள் உரையில, பகவான் அவர் இந்த பண்டிய அவதாரம் எடுத்தா கூட பகவான் பகவான் தான். எந்த ரூபம் எடுத்தா கூட பகவான் சாட்சாத் பகவான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பகவான் இந்த பண்டிய அவதாரம் எடுத்தார். ஸோ அது எடுத்ததுனால அவர் கொஞ்சம் கூட பௌதிக அவர் பாதிக்கல. அவர் ஆன்மீகம் தான். ஸோ பகவான் இதை நம்ம போன வாரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா, the incarnation of Lord Varaha above appeared in 2 different devastations, namely the Chakshusha devastation and the Swayambhuva devastation. This particular appearance of the Ba incarnation actually took place in the Swayambhuva devastation, when all planets other than the higher ones, Janaloka, Mahaloka, and Satyaloka, merged in the water or devastation. He killed Hiranyaksha during Chakshusha Manukalpa. So, நம்ம என்ன பார்த்தோம்னா, தயவுசெய்து பக்தர் எல்லாம் நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். பகவான் வரஹா பகவான் அவதாரம் 2 கல்பால பகவான் எடுப்பார். பகவான் 2 கல்பால இந்த வரஹா பகவான் அவதாரம் எடுப்பார். 1வது கல்பா ஸ்வயம்புவ கல்பால, ஸ்வயம்பு மனு கல்பால பகவான் வரஹா பகவான் எடுப்பார். அந்த அவதாரத்துல பகவான் அந்த பூமண்டலா அதை மட்டும் கர்ப்படக கடல காப்பாற்றுவார். ஓகே, 2வது அவதாரம் சக்ஷுஷா மனு, 6வது மனு, சக்ஷுஷா மனு கல்பால பகவான் வரஹா பகவான் அவதாரம் எடுப்பார். அந்த அவதாரத்துல பகவான் இந்த பூமண்டலா கர்ப்படே கடல்ல இருந்து காப்பாத்திட்டோன்னு பகவான் ஹிரண்யக்ஷ அசுரனை கொல்வார். அது சக்ஷுஷா மனு கல்பால நடந்தது. ஸோ தயவுசெய்து பக்தர் எல்லாம் நீங்கெல்லாம் இந்த வித்தியாசம், இந்த 2 அவதாரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இதை நம்ம பார்த்தோம் போன வாரம். The Lord can assume any form he likes, and in all circumstances, he is the cause of all causes.
Since his form is transcendental, he is always the supreme personality of God. பகவான் கிருஷ்ண பகவான் வந்து எந்த ரூபம் கூட அவர் எடுக்கலாம். அவதாரம் செய்யறதுக்கு பகவான் எந்த ரூபம் கூட எடுக்கலாம். மனுஷா அவதாரம் மீனா வந்தார், குர்மா அவதாரம் எடுத்து ஆமியா வந்தார், இந்த வராக பகவான் அவதாரம் எடுத்து பண்டியா வந்தார். சோ எந்த அவதாரம் எடுத்தா கூட பகவான் பகவான் தான், கொஞ்சம் கூட குறையில. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் இந்த பகவான் பகவான் தான். இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, the resident of Satya Tapa Janan Mahaloka offered praise to Lord Varaha. So பகவான் வந்து வராக பகவான் அவர் வளர்ந்தார், சத்தியலோக வரைக்கும் வளர்ந்தார், அது வரைக்கும் வளர்ந்துட்டோன்னு. ஸோ அங்குள்ள ஜீவராசிங்கள், சத்தியலோக ஜீவராசி, ஜப்பா தப்பா மகாலோகா, அங்குள்ள ஜீவராசிகள் பகவான் பார்த்து அவங்க பிரார்த்தனை செய்தார்கள். இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, the fortune of the earth planet is praised because of its being specifically sustained by the Lord. Its beauty is appreciated and compared to that of a lotus flower situated on the trunk of an elephant. So பகவான் வந்து இந்த பூமண்டலா வந்து அவர் தந்தில இருந்து காப்பாத்த போது, கர்ப்படகா கடல்ல இருந்து எடுத்து அவர் தந்தில வச்சு பகவான் வந்து தண்ணியிலிருந்து வெளியே வந்தார். பகவான் வந்து அந்த பூமண்டலா வந்து அவர் வந்து தந்தில வச்சிருக்கும் போது காப்பாத்தினா, அங்க இருந்து பூமாதேவி வந்து வர்ணிக்கப்படும், அழகா இருந்தாங்களாம். அவங்க வந்து இப்படி ஒரு யானை தாமரை பிச்சு தந்தில வச்சிருக்கோம், தும்பிகளை வச்சிருக்கோம், அதே போல பூமா தேவி வந்து வர்ணிக்கிறாங்க. ஏன்னா வரஹ பகவான் வந்து அவர் தந்தில் வச்சு கர்ப்படக கடல்ல காப்பாற்ற போது பூமாதேவி அவ்வளோ அழகா இருந்தாங்களாம். அது வந்து தாமரை போல அழகா இருந்தாங்க. அது வந்து நம்ம போன வாரம் மைத்த ரிஷி வர்ணிச்சார், அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னா, 7 மாதிரி தாய் நம்ம பார்த்தோம். சோ யாராச்சும் சொல்ல முடியுமா, யாரு அந்த 7 தாய் நம்ம பார்த்தோம் போன வாரம்? ஒண்ணு சொல்லுங்க, எல்லாரும் ஒண்ணு சொல்லுங்க. நர்ஸ். ஓகே. அடுத்தது பசு. அடுத்தது பிராமண மனைவி. பிராமண மனைவி. அடுத்தது ராஜாவோட மனைவி. அடுத்தது சொந்த தாய். அடுத்தது குரு பத்னி. ஆமா, குரு மனைவி. அடுத்தது பிராமணனோட மனைவி. பிராமண மனைவி சொல்லியாச்சு. அடுத்தது பூமாதேவி. நீங்க 7 சொல்லியாச்சா? ஓகே, சரி, ரொம்ப நன்றி. சரி, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, if one hears and describes inner devotions of attitude, this auspicious narration of Lord Bob, which is worthy of description, the Lord who is within the heart of everyone is very pleased. So நம்ம போன வாரம் பார்த்தோம், மைத்த ரிஷி வந்து விதுரனை சொல்றாரு. கடைசியா இந்த வராக பகவான் லீலையை சொல்லி முடிச்சுட்டோன்னு மைத்த ரிஷி சொல்றாரு, யார் ஒருத்தர் இந்த வராக பகவான் லீலையை வந்து பக்தியோட கேட்கிறாங்களோ, வாசிக்கிறாங்களோ, கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, பகவான் மனசுல பரமாத்மா இருந்த பகவான் ரொம்ப திருப்தி ஆவார். கிருஷ்ணன் பகவான் ரொம்ப திருப்தி ஆவாரா யார் இந்த வராக பகவான் லீலையை கேட்கிறாங்களோ, வாசிக்கிறாங்களோ, படிக்கிறாங்க. சரிங்களா? சோ அதனால இந்த வராக பகவான் லீலையில ரொம்ப ரொம்ப அருமையான லீலை. பக்தியோட நம்ம படிச்சோம், பகவான் ரொம்ப திருப்தி ஆவார். இந்த மைத்த ரிஷி விதுரன் சொன்னா, இது போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்னா, who other than one who is not human being can exist in this world and not be interested in the ultimate goal of life? Who can refuse the nectar narration about the present Godhead activities, which by itself can deliver one from all material effects? ஸோ கடைசியா மைத்த ரிஷி விதுரன் சொல்றார், மனிதனா பிறந்துட்டா நம்மெல்லாம் யாரு இறைவன் மேல, கிருஷ்ணா மேல, அவரோட லீலைகள் எல்லாம், பகவான் லீலைக்கு மேல பற்று வராது, இஷ்டம் வராது, கேட்கறதுக்கு ஆசை வராது. யாரு அப்படின்னா மைத்த ரிஷி கேட்கிறார், மனிதனா பிறந்துட்டா கண்டிப்பா
கிருஷ்ண பகவான் செஞ்ச அவதாரங்கள் லீலைகள் எல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு பிரிய வரும், படிக்கிறதுக்கு ஆசை வரும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம யார் இந்த மனிதனா பிறந்துட்டா மனிதனோட வாழ்க்கை நோக்கம் யாருக்கு புரியாது அப்படின்னு, மனிதனா இருந்துட்டா கண்டிப்பா நமக்கு புரியும் அப்படின்னு மைத்த ரிஷி விதுரர் சொல்றோம். சரி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மலாம் மனிதனா பிறந்துட்டோம், நம்மளுக்கு வாழ்க்கை நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம்தான் இறைவனை புரிஞ்சு இறைவனுக்கு பக்தி செஞ்சு இறைவனை அடையிருக்கு. இதான் மனிதனோட வாழ்க்கை நோக்கம். இதான் முக்கியமான விஷயங்கள் நம்ம போன வாரம் பார்த்தோம். சரி, இன்னைக்கு நம்ம 14வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிக்க போறோம். அது தலைப்பு என்னதுன்னா, பிரெக்னன்சி ஆஃப் டிடி இன் தி ஈவினிங். இப்படி டிடி அவங்க கர்ப்பம் ஆகிறவங்க, சாயங்காலம் கர்ப்பம் ஆகுறாங்க. இது இந்த தலைப்பு, இந்த அத்தியாயோட தலைப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம 1வது அத்தியாயம், சாரி 1வது ஸ்லோகம் 26வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் லேட், 10 மணி மேலே ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பொருள் எல்லாம் ரொம்ப நீட்டானது. ஸோ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-15 வரைக்கும் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, 1வது ஸ்லோகம் 3வது கந்தம் 14வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன். Sukadeva Goswami said, after hearing from the great sage Maitreya about the Lord's incarnation as Varaha, Vidura, who had taken a vow, begged him with folded hands to please narrate further transcendental activities of the Lord, since he, Vidura, did not yet feel satisfied. ஸோ போன அத்தியாயத்துல நம்ம வரஹா பகவான் மைத்த ரிஷி விதுரன் சொன்னார். வரஹா பகவான் லீலையை ஆழமா மைத்த ரிஷி விதுரன் சொன்னார். ஆனா விதுரன் கேட்டோன்னே அவருக்கு இன்னும் திருப்தி ஆகல. அவரு சொன்னா, எனக்கு இன்னும் திருப்தி ஆகல, இன்னும் கூட பகவானோட லீலைகள் தயவு செஞ்சு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு விதுரா கெஞ்சுறாரு மைத்த ரிஷிட்ட. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம், விதுரா துய பக்தர், வசந்த பக்தர். விதுரா வேற யாரும் இல்ல, விதுரா தான் யமராஜோட அவதாரம். யமராஜ் விதுரனா வருவார். ஏன்னா மண்டுகா முனி சாப்பிட்டதுனால யமராஜ் விதுரனா வருவார். ஸோ விதுரன் துய பக்தர், கிருஷ்ணர் துய பக்தர். ஸோ ஆழமான வரஹா பகவான் லீலை கேட்டு கூட எனக்கு திருப்தி ஆகல, தயவு செஞ்சு மைத்த ரிஷி கூட பகவான் லீலையை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சுறார். இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். இது சுக்டே கோஸ்வாமி சொல்றார். சரி, 2வது ஸ்லோகம் படிங்க. ஜீவ மாத்தை படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ விதுரர் கூறினார், ஓ மாமுனிவரே, ஆதி அசுரனான இரண்யாக்ஷன் வேள்விகளின் வடிவமான முழுமுதற் கடவுளாகிய பகவான் வராகரால் கொல்லப்பட்டான் என்பதை நான் சீட பரம்பரையின் வாயிலாக கேட்டிருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சரி, பப்பாட் படிங்க மாதாஜி, பப்பாட்டு. ஓகே பாப்பா. As referred to previously, the boar incarnation was manifested in 2 millenniums, namely Swayambhuva and Sakshusha. In both millenniums, there was a boar incarnation of the Lord. But in the Swayambhuva millennium, he lifted the earth from within the water of the universe. Whereas in the Sakshusha millennium, he killed the first demon, Hiranyaksha. In the Swayambhuva millennium, he assumed the color white, and in the Sakshusha millennium, he assumed the color red. Hare Krishna. சரி, இதான் திருப்பி ப்ராப்பாட் எடுத்து சொல்றார். ப்ராப்பாட் அந்த பொருளுடைய திருப்பி எடுத்து சொல்றார். ஏன்னா விதுரன் கேட்கிறார், இந்த வராக பகவான் லீலையிலிருந்து பகவான் ஹிரண்ய அசுரனை கொண்டார் அப்படின்னு அவர் கேட்டார். விதுரன் கேட்டார். ஏன்னா மைத்த ரிஷி 2 அவதாரம், 1வது அவதாரம் ஸ்வயம்பு மனு கல்பன் நடந்தது, 2வது சக்ஷுஷா மனு கல்பால, 2ம் சேர்த்து பேசணும். அதனால்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்துச்சு.
ஆனா இத ப்ராப்பரா அழகா எடுத்து சொல்றேன். சரி, நான் திருப்பி உங்களுக்கு இந்த சம்மரி போன வாட்டி காமிச்சேன். நான் திருப்பி பேசுறேன். சோ பகவான் வந்து வராக பகவான் வந்து அவதாரம் 2 சேர்ந்து கல்பல் எடுத்தார். ஒன்னாவது கல்பா வந்து ஸ்வயம்பு மனு கல்பால பகவான் வந்து வராக பகவான் வந்தார். அந்த அவதாரம் எடுக்கும் போது பகவான் வந்து வெள்ள ரூபத்துல இருந்தார். வராக பகவான் வந்து வெள்ள ரூபத்துல இருந்தார். 2வது வராக பகவான் அவதாரம் எடுக்கும் போது அது வந்து சக்ஷுஷா மனு, 6வது மனு, சக்ஷுஷா மனு கல்பால இருந்து பகவான் வந்தார். அந்த ரூபத்துல பகவான் செகப்பா இருந்தார். சரியா? சோ இதான் 14. நம்ம பார்த்தோம் பிரம்மதேவரோட ஒரு நாள்ல 14 மனு ஆண்டுவார்கள். ஓகே, பிரம்மதேவர் ஒரு நாள் 14 மனு ஆண்டுவார்கள். ஓகே, ஸ்வயம்புவ மனு தான் மனு. அந்த மனுல பகவான் வந்து வெள்ள வரஹா வந்தார். 2வது வரஹா வந்து செகப்பா ரூபத்துல வந்தார். அவர் வந்து 6வது மனு சக்ஷுஷா மனுல வந்தார். இப்ப நாமெல்லாம் வாழ்றது வந்து 7வது மனு ஸ்ரஜா தேவா மனு. 7வது மனு கல்பால நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே, சரி. ஸ்வயம்பு மனு கல்பால இருந்து பகவான் வந்து இப்படி வந்தார்னா பிரம்மதேவர் மூக்குல இருந்து பகவான் தோன்றினார். வராக பகவான் வந்து பிரம்மதேவர் மூக்குல இருந்து வராக பகவான் தோன்றா. ஆனா சக்ஷுஷா மனு அந்த கல்பால பகவான் வந்து பகவான் கர்வட கடல இருந்து வந்தார். சோ 6வது மனு சக்ஷுஷா மனு கல்பால பகவான் வந்து கர்ப்பட கடல இருந்து பகவான் தோன்றினார். பகவான் வந்து ஸ்வயம்பு மனு கல்பால இருந்து பகவான் வந்து வரும்போது வெளியே வந்தார். அவர் பேர் வந்து ஸ்வேதா வரஹா. அவரோட பேர் வந்து ஸ்வேதா வரஹா. அவர் வந்து வெள்ள ரூபத்துல இருந்தார். அவர் வந்து கர்ப்படகா கடல்ல இருந்து இந்த பூமியை, இந்த பூமண்டலம் மட்டும் காப்பாத்துவார். ஆனா சக்ஷுஷா மனு கல்பால இருந்து பகவான் வரும்போது செகப்பா வந்தார். அவர் பேர் வந்து ரத்த வரஹா, இல்லைன்னா நீல வரஹா அவர் பேரு. சோ அந்த கல்பால சக்ஷுஷா மனு கல்பால பகவான் வரும்போது பகவான் வந்து கர்ப்படக கடல்ல இருந்து பூமியை காப்பாத்திட்டு ஹிரண்யக்ஷா அசுரனை கொன்னார். ஓகே, சோ இந்த ரெண்டும் வந்து மைத்ர ரிஷி பேசும்போது விதுரன் இருந்து ரெண்டும் சேர்த்து பேசிடுவார். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன். சோ இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, பக்தர் புரிஞ்சுக்கணும். நான் வந்து உங்களுக்கு வந்து சமரைஸ் பண்ணி இந்த அழகு சிம்பிளா நான் இந்த சார்ட்ல எழுதிருக்கேன். ஓகே, சரி. 3வது ஸ்லோகம் யாராச்சும் படிங்க. Hare Krishna Prabhu. படிங்க மாதாஜி. What was the reason, O Brahmana, for the fight between the demon king and the Lord Bow, while the Lord was lifting the earth as his pastime? Hare Krishna. நன்றி மாதாஜி. சாரி, விதுரன் வந்து மைத்ர ரிஷிட்ட கேட்கிறார். ஏன்னா ஒரு ஸ்லோகத்துல மைத்ர ரிஷி இந்த விதுரன் சொன்னா பகவான் வந்து இந்த பூமியை, இந்த பூமந்தால காப்பாத்தும் போது, கடலை காப்பாத்தும் போது அவரு ஹிரண்யக்ஷ அசுரன் கொண்டார் அப்படின்னு மைத்ர ரிஷி சொன்னார். சோ இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம், விதுரன் கேட்கிறார், ஓ மைத்ர ரிஷி, ஓ பிராமணா, நீங்க சொன்னீங்க பகவான் வந்து இந்த பூமந்தால காப்பாத்தும் போது அசுரன் கொண்டார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்ன காரணம், ஏன் அவர் வந்து அந்த அசுரன் கொண்டார் அப்படின்னு விதுரன் இந்த ஸ்லோகத்துல கேட்கிறார். சரி, 4வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. படிங்க மாதாஜி. My mind has become very inquisitive, and therefore I am not satisfied with hearing the narration of the Lord's appearance. Please, therefore, speak more and more to a devotee who is faithful. Hare Mataji, you can read the purport, Mataji. One who is actually faithful and inquisitive is qualified to hear the transcendental pastimes of the appearance and disappearance of the Supreme Personality of Godhead.
Vidura was a suitable candidate to receive such transcendental message. Thank you, Mataji. சரி, இந்த ஸ்லோகத்துல இருந்து விதுரன் வந்து மைத்தரிஷிக்கு சொல்றாரு, நீ மனம் வந்து ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, பகவான் லீலைக இன்னும் கூட கூட நான் கேட்கணும், எனக்கு திருப்தி ஆகல, தயவு செஞ்சு எனக்கு இன்னும் ஆழமா பகவான் லீலைகள் எல்லாம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு விதுரன் வந்து கெஞ்சறார், மைத்தரிஷிக்கிட்ட கெஞ்சறார். ஸோ பொருளுரையில சில பிரபு அழகா எழுதியிருக்கார். பிரபு அழகா எழுதியிருக்கார், யாரு பகவான் லீலைகளை கேட்க முடியும்? பக்தர் ஒண்டித்தான் கேட்க முடியும். அவங்க ஒண்டித்தான் திருப்திப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க பகவான் லீலைகளை கேட்கறதுக்கு. நீங்களே பாருங்க, இன்னைக்கு பாகவதம் கிளாஸ் நம்ம கொடுக்குறோம், இவ்வளவு பேருதான் பாகவதம் கிளாஸ் நீங்களா வந்திருக்கீங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கொடுத்து வைக்காத ஆத்மா, நீங்க இந்த கொடுத்து வச்ச ஆத்மா நீங்கெல்லாம். ஏன்னா உங்களுக்கு தான் பக்தி இருக்குனால நீங்கெல்லாம் இன்னைக்கு பாகவம் புராணா பகவான் நீ கேட்குறீங்க. இதை தான் பாப்பா எழுதுறார், பக்தர் ஒண்டித்தாம், நம்பிக்கை இருக்கிற பக்தர் ஒண்டித்தாம் பகவானோட லீலைகளை இன்னும் கேட்டு கேட்டு அவங்க திருப்தி ஆக மாட்டார்கள் அப்படின்னு பிரபாடு சொல்றார். ஓகே, சரி, 5வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். The great sage Maitreya said, "O warrior, the inquiry made by you is just befitting a devotee, because it concerns the incarnation of the Supreme Personality of Godhead. He is the source of liberation from the chain of birth and death for all those who are otherwise destined to die." Purport: in other words, one who takes delight in hearing the war topics of the Lord is relieved from the chains of birth and death. Foolish people are suspicious of Krishna's taking part in the battle of Kurukshetra, not knowing that he is taking part ensured liberation for all those who were present on the battlefield. It is said by Bhishmadev that all who were present on the battlefield of Kurukshetra attained their original spiritual existence after death. Therefore, hearing the war topics of the Lord is as good as any other devotion service. Okay, thank you. சரி, இந்த ஸ்லோகத்துல இருந்து மைத்தரிஷி அவர் இந்த பகவான் கிருஷ்ண பகவான புகழ பேசுறார். பகவான் தான் கடைசியா நம்மளுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்க போறார். இந்த சம்சார காடுல இருந்து நம்மளை காப்பாத்த ஒரே ஒருத்தர் தான் கிருஷ்ண பகவான் ஒண்டித்தான் நம்ம எல்லாம் இந்த சம்சார காடுல இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு மைத்தரிஷி அழகா வர்ணிக்கிறார். சில பிரபு அழகா எழுதியிருக்கார், இந்த பெருவுரையில பிரபு எழுதியிருக்கார். இப்படி நம்ம கிருஷ்ண பகவானுக்கு ஒரு உதாரணம் பிரபா கொடுக்கிறார். குருட்சேத்திரல இருந்து பகவான் குருட்சேத்திரம் நம்ம கேட்டோமா, குருட்சேத்திர மகாபாரத போர் யுத்தம் அதை பத்தி கேட்ட பிரபாட் சொல்றா, அதை நம்ம கேட்கும் போது படிக்கும் போது நம்மளும் பக்தி தொண்டு செய்யறோம், வித்தியாசம் இல்ல, பகவானுக்கு பக்தி செய்யறோம் அப்படின்னு பிரபா அழகா எழுதுறார். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ண பகவான் புல்லாங்கல் வச்சுக்கிருந்தா பகவான் எல்லாத்தையும் ஊதிடுவார், கிருஷ்ண பகவான் பார்த்த சாரதியா குருஷேத்திரல அந்த படத்தை வச்சிருந்தா வீட்டுல ரொம்ப சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பிரபு அழகா எழுதுறார், நம்ம என்ன செஞ்சா கூட குருஷேத்திர போற நமக்கு படிச்சா கூட அந்த படம் வீட்டுல இருந்தா கூட அவர் பகவான் அது பக்தி தொண்டு தான், அது வித்தியாசம் இல்லை அப்படின்னு பிரபு அழகா எழுதுறார். இந்த முக்கியமான விஷயம் என்னதுன்னா, குருஷேத்திர போர்ல 640 லட்சம் ராணுவர்கள் கலந்துக்கிட்டார். பாண்டவர் பக்கமும் கௌரவ பக்கமும் மொத்தத்துல 640 லட்சம் ராணுவர். எல்லாம் இந்த 640 லட்சம் ராணுவர் இறந்து போனாங்களா, எல்லாம் முக்தி அடைஞ்சாங்க, எல்லாரும் முக்தி அடைஞ்சாங்க. இத பீஷ்மதேவே சொல்லியிருக்காரு மகாபாரதத்தில். ஏன்னா கிருஷ்ண பகவான் அங்க இருந்தார், அவங்க உயிரோடும் போது கிருஷ்ண பகவான் பார்த்து உயிர் விட்டனால எல்லாம் 640 லட்சம் ராணுவர்கள் முக்தி அடைஞ்சாரு. ஏன்னா பகவான் அங்க இருந்தார். இத பீஷ்மதேவ் மகாபாரதத்துல சொல்லியிருக்காரு. ஓகே, சரி, பகவத்கீதையிலே 4வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துல ரொம்ப அருமையான ஸ்லோகம் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றான். ஜன்ம கர்ம சாமே திவ்யம் ஏவம் யோ விதி தத்வதா त्यक्ता deham punarjanma naiti mam iti so Arjuna. One who knows the transcendental nature of my appearance
and activities does not upon leaving the body take his birth again in this material world, but attains my eternal food, O Arjuna. கிருஷ்ணா பகவான் வந்து அழகா இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், ஜன்ம கர்ம சாமி திவ்யம். பகவான் சொல்றார், என்னோட ஜன்மம், இந்த உலகத்துல நான் பிறப்பு எடுக்கிறது ஜன்மா, கர்மா, கர்மனா நான் செய்கொண்ட லீலைகள் எல்லாம் சாமி திவ்யம், திவ்யமானது என்றவர் பகவான். சோ கிருஷ்ண பகவானோட இந்த உலகத்துல பகவான் தோன்றது, அவர் லீலைகள் செய்யறது எல்லாம் திவ்யமானது. பகவான் வெண்ணை தெரினா கூட அது திவ்யமானது. பகவானே சொல்றார், குருஷேத்திரல இருந்து பகவான் வந்து கலந்துக்கிறது, அது வந்து அசுரனை கூடுறது எல்லாம் திவ்யமானது பகவானே சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம். பகவான் வந்து அவர் வெண்ணை தெரினா குருஷேத்திர அசுரனை கொண்டது, அவர் வந்து கோபிங்க குளிக்கும் போது சேலை திட்டு, இது எல்லாம் திவ்யமானது. இது பௌதிக விஷயம் இல்லை. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானே சொல்றா, ஜன்ம கர்ம சாமி திவ்யம். கர்ம நான் செய்கொண்ட லீலைகள், என்னோட ஜன்மம் எல்லாம் திவ்யமானது பகவான் சொல்றோம். அப்புறம் முக்கியமான பகவான் என்ன சொல்றான், தியக்தா தேகம் புன்ன ஜன்மா. யார் ஒருத்தி என்னோட ஜன்மத்தை புரிஞ்சு கொள்றாங்களோ, யார் ஒருத்தி என்னோட கர்மத்தெல்லாம் புரிஞ்சு கொள்றாங்களோ, அவங்க வந்து மறுபிரிவு எடுக்க மாட்டார்கள் இந்த பௌத்திக உலகத்துல. நைத்திமம் இசோ அர்ஜுனா, என்னோட வைகுந்த லோகத்தை அவங்க அடைவார்கள் அப்படின்னு கிருஷ்ண பகவானே இந்த ஸ்லோகத்தை சொல்ற. பகவானே சொல்றோம், பகவானே சொல்ற. தயவு செஞ்சு அதனால நம்ம வந்து பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், மகாபாரத ராமாயணம் இதெல்லாம் பகவான் லீலைகள் எல்லாம் படிக்கிறோம். ஏன்னா பகவான் சொல்றா, இது திவ்யமானது, இதை படிச்சா நம்மளுக்கு பக்தி வளர முடியும். கடைசியா நம்ம இறைவன் கமலை பார்த்து நம்ம அடையலாம். ஓகே, சரி. 6வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். படிங்க மாதாஜி. By hearing these topics from the sage Narada, the son of King Uttanapada, Dhruva was enlightened regarding the personality of Godhead, and he ascended to the abode of the Lord, placing his feet over the head of death. Read the forward, Mataji. While quitting his body, Maharaja Dhruva, the son of King Uttanapada, was attended by personalities like Sunanda and others who received him in the kingdom of God. He left this world at an early age as a young boy, although he had attained the throne of his father and had several children of his own. Because he was due to quit this world, death was waiting for him. He did not care for death, however, and even with his present body, he boarded a spiritual airplane and went directly to the planet of Vishnu because of his association with the great sage Narada, who had spoken to him the narration of the pastime of the Lord. Hare Krishna Prabhu. நன்றி மாதாஜி. சரி, இந்த ஸ்லோகத்துல இருந்து மைத்ரேயி இந்த நம்ம த்ருவ மகாராஜை பத்தி பேசுறோம். உத்தரபாடாவோட மகன் புத்திரன் த்ருவ மகாராஜ், அவர் எப்படி இந்த இறைவன் வைகுந்த லோகத்தை அடைச்சார் அப்படின்னு மைத்ரேயி த்ருவ மகாராஜ் பத்தி பேசுறோம். என்ன ரொம்ப அதிசயமான இந்த த்ருவ மகாராஜ் இருந்து இங்கிருந்து த்ருவ மகாராஜ் இருந்து அவர் வந்து அந்த வைகுந்தலுக்கு போகும்போது அந்த விமானத்துல அவர் ஏறும் போது மிருத்தியோட தலையில வச்சு ஏறினாங்க. மிருத்தியோ மரணத்தோட தேவர், மிருத்தியோ வந்து தேவர், அவர் தலையில துருவா மன்னர் காலை வச்சு அவர் வந்து அந்த விமானத்தை ஏறினாங்க. இந்த ஸ்லோகத்திலே மைத்ரேயி சொல்ற. சோ பிரபுபா அழகா விளக்குறார். பொருள் இல்ல, பிரபுபா அழகா விளக்குறார். துருவ மகாராஜ் வந்து சிறு வயசுலயே அவர் வந்து திருமணம் செஞ்சு அவர் சில பிள்ளைங்கெல்லாம் பத்துக்கிட்டாரு. அவர் சிறு வயசுலயே அவர் மன்னரா ஆகி கடைசியா அவர் வந்து வைகுந்த லோகத்தை அடைஞ்சாராம். ஏன்னா அவர் பக்தினால, ஏன்னா நாரத முனி கிட்ட சங்கம் எடுத்ததுனால கேட்டதுனால அவரு பக்தி பூர்ணமாவி அவர் துருவ மன்னர் இருந்து அவர் வந்து வைகுந்த லோகம் அடைஞ்சார். சோ துருவ மன்னர் இருந்து நான் உங்களுக்கு சொரக்கமா இன்னைக்கு வந்து பேச போறோம் அவர் லீலையை பத்தி.
நான் பேச போறேன். ஏன்னா மைத்ர ரிஷிந்தி துருவ மகாராஜ் மன்னர் லீலைகளை போன ஸ்லோகம் சொன்னால நான் சுருக்கம் பேசுறேன். ஆழமா நீங்க படிக்கிறதுனா 4வது கண்டம் 8வது to 12வது அத்தியாயத்துல துருவ மன்னரோட லீலை எழுதப்பட்டிருக்கு. சோ அப்படி நீங்க படிக்கிறனா நீங்க படிக்கலாம். துருவ மன்னர் லீலை 4வது கண்டம் 8, 12 வரைக்கும் அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, சரி. துருவ மன்னர் நீங்க பார்க்கலாம். அவர் யாருன்னா இங்க நீங்க பார்க்கலாம் இந்த சார்ட்ல. உங்களுக்கு சுயம்புவ மனு சதரூபா போன கிளாஸ்ல சொன்ன அவங்க 2 பேரும் மகன். அவங்க 2 பேரும் கனவு மனைவி பிரம்மதேவில இருந்து பிறந்தார்கள். சுயம்பு மனுவை சத்ரூபா திருமணம் செஞ்சு அவங்களுக்கு 5 குழந்தை. 2 மகன் 3 மக. 1வது மகன் தான் பிரியவர்த்தா, 2வது மகன் பேர் தான் உத்தனபாடா, 3 பெண் குழந்தை அக்குதி, பிரசுதி, தேவஹூதி. சோ அந்த உத்தனபாடா பார்த்தீங்களா, உத்தனபாடாக 2 மனைவி. ஒன்னு சுனிதி, ஒன்னு சுருச்சி. சுனிதியோட மக தான் துருவ மன்னர் அண்ட் சுருச்சியோட மகன் தான் உத்தமா. ஓகே, சோ துருவ மன்னர் நீங்க பாத்தீங்களா, உத்தனபாடா சுனிதி தாய். அவங்க யாரோட மகன் உத்தனபாடா சுயம்பு மனுவோட மகன். சுயம்பு மனு யாரு, அவர்தான் பிரம்மாவோட மகன். ஓகே, இதை நம்ம பார்த்தோம். ஓகே, சோ இனி அடுத்தது நான் உங்களுக்கு துருவ மன்னர் லீலை சுருக்கமா நான் பேச போறேன். சோ இந்த மாதிரி பாகவத 4வது கண்டத்துல இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. சோ உத்தனபாடா மன்னருக்கு 2 மனைவி. ஒன்னு சுனிதி, 2வது சுருச்சி. சுருச்சி தான் சிறு வயசு, அவங்க அழகா இருப்பாங்க. உத்தனபாடாக இயற்கையா அவர் சுருச்சி மேலதான் ரொம்ப பற்று, கூட பற்று. ஏன்னா அவங்க அழகா இருப்பாங்க, சிறு வயசு, அவங்க மேலதான் ரொம்ப பற்று. சோ சுனிதியோட மகன் தான் துருவா, சுருச்சியோட மகன் தான் உத்தமா. ஓகே, ஒரு நாள் சுருச்சியும் அவங்களோட மகன் உத்தமா உத்தனபாடா அவர் தொடரிலே உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தார். சோ அந்த காட்சியை பார்த்த துருவா, அப்பா அவருக்கு 5 வயசு பையன்தான். சோ அவங்க பார்த்தார், அப்பா அண்ணன் கொஞ்சிக்கிட்டு இருந்தார். சோ துருவா என்ன செஞ்ச, நானும் போய் அப்பா தொடரில உட்கார போறேன் அப்படின்னு அவர் என்ன செஞ்சா, அவங்க அப்பா தொடரில போய் ஏற போனோம். அவங்க அப்பா தொடரில ஏற போனோம். அந்த நேரத்துல அவங்க அம்மா ஸ்டெப் மதர் சுருச்சி, 2வது அம்மா, அவங்க பார்த்தாங்க, அவங்க பிடிச்சிக்கல. அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, துருவா அப்படியே தூக்குனாங்க. துருவா அவங்க அப்பா தொடரில் உட்கார விடல, அனுமதி கொடுக்கல. உடனே துருவா என்ன செஞ்சாங்க, தூக்கி கீழே இறக்கிட்டாங்க. கீழே இறக்கி சுருச்சி சொன்னாங்க துருவா, நீ உங்க இந்த அப்பால தொடரில் உட்கார முடியாது, என் மகன் ஒண்டிதான் உட்கார முடியும். நீ முடியாது, ஏன்னா நீ என் வயிற்றுல பிறக்கலாம். அப்படி நீ உங்க அப்பாவோட தொடரில் உட்காருதுன்னா நீ என்ன செய்ய, நீ போய் நாராயண பகவான் வணங்கி நீ வேண்டிக்க, அடுத்த ஜென்மத்துல அப்படி அவனுக்கு புண்ணியம் இருந்தா என் வயிற்றுல நீ பிறந்து அப்ப நீ உங்க அப்பா மேல உட்காரலாம் அப்படின்னு சுருச்சி ரொம்ப ஆழமா பேசும். துருவோட மனசை புண்படுத்த மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவான். நீ தகுதி இல்லை, என்னை உட்கார முடியாது, அப்படி உனக்கு பாக்கியம் தான், நீ வணங்கி என் வயிற்றுல நீ பிறந்து அப்ப நீ உட்காரலாம் அப்படின்னு ரொம்ப துருவோட மனசை குத்துற மாதிரி வார்த்தை பேசுவான். சோ துருவா இறங்கி அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட போவார். துருவா அவங்க அம்மா சுனிதி கிட்ட போய் சொல்லுவார், அழுவார், இந்த மாதிரி அப்பாவோட தொடர்ல உட்கார ஆசைப்பட்டேன், ஆனா அம்மா அவங்க விடமாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீ போய் கிருஷ்ணா நீங்க நாராயண பகவான் வணங்கு, அப்படி அவனுக்கு பாக்கியம் இருந்தா அடுத்த ஜென்மம் என் வயிற்றுல பிறந்து அப்ப நீ உட்காரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அழுதுகிட்டே துருவா அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க அம்மாவும் சேர்ந்து அழுந்து, நம்ம என்ன செய்யறது துருவா, ஒரு தலைவிதி, நம்ம இப்படிதான் சொல்லுவோம். அவங்க அப்பா அந்த அம்மா மேல சுருச்சி மேலதான் பற்றா இருக்காங்க. சோ நம்ம என்ன செய்யுது, அப்ப துருவா கேட்டா, நான் நாராயண பகவானை எங்க சந்திக்க முடியும்? அப்பதான் அவங்க அம்மா சனித்தி காட்டுல நான் கேள்விப்பட்டேன், நாராயண பகவான் காட்டுல இருக்கார், நீ போய் வணங்கனியா, கண்டிப்பா நாராயண பகவான் உன்னைய
உனக்கு ஆசீர்வாதம் இப்போ அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. சோ 5 வயசுல துருவா ஒரு ராத்திரி அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது துருவா வீட்டை விட்டு கிளம்புனான். நான் போய் நாராயண பகவான் போய் சந்திக்க போறேன் அப்படின்னு அந்த எண்ணத்துல துருவா மகாராஜ் வீட்டை விட்டு கிளம்புனான். சோ கிளம்பி காட்டுக்கு போயிருக்கும் போது நடுவுல நாரத முனியை சந்திச்சார். நாரத முனியை சந்திச்சு அப்ப நாரத முனி கேட்கிறாரு, துருவா நீ எங்க போற அப்படின்னு கேட்டார். இப்ப துருவா சொன்னா, இந்த மாதிரி எல்லா காட்டையும் சொல்லிட்டு நாராயண பகவானை போய் சந்திக்க போறேன், சோ அதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அப்ப நாரத முனி சொன்னா, ஐயோ துருவா நீ சின்ன பையன், நீ இந்த விளையாடுறது வயசு, நீ எப்படி போய் நாராயண பகவான் பார்க்க போற? அவரு பாக்குறது ரொம்ப கஷ்டம், யோகிங்கள் முனிவர்கள் எல்லாம் இன்னும் தப்பாஷா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பகவான் பார்க்க முடியல, நீ இப்படி பார்க்க போற, ரொம்ப கஷ்டம், வேண்டாம் வேண்டாம், நீ உடனே வீட்டுக்கு போ அப்படின்னு நாரத முனி சொன்னார். இப்போ துருவா சொன்னா, இல்ல சுவாமி, கண்டிப்பா நாராயண பகவான் பார்க்கணும், நீங்க அவரை எப்படி பார்க்கணும், என்ன செய்யணும், அது வழியை மட்டும் நீங்க சொல்லுங்க, நீங்க வீட்டுக்கு திருப்பி சொல்லாதீங்க, நான் போக மாட்டேன், நான் கண்டிப்பா நாராயண பகவான் பார்க்கணும்னு அந்த வைராகத்துல துருவா பையன், அவருக்கு 5 வயசு தான், இந்த வைராகத்துல இருந்து அந்த வைராகத்தை பார்த்து நாரத முனி அந்த வழியை சொல்லி கொடுத்தார். எப்படி நாராயண பகவானை வணங்கணும், பக்தி செய்யணும், எல்லாம் வழியும் சொல்லி கொடுத்து துருவா மகாராஜ் அவர் காட்டுல போய் ஒரு இடத்த கண்டுபிடிச்சு ஒரு ஆசிரமம் கட்டி சின்ன குடிசை கட்டி அவரை தவத்துல உட்கார ஆரம்பிச்சு. ரொம்ப கடுமையான தவத்துல உட்காந்து 6 மாசம் சாப்பிடாம தண்ணி பண்ணி சாப்பிட்டு சில பழங்கள் சாப்பிட்டு கடைசியா சாப்பிடாம மூச்சு மட்டம் எடுத்து ரொம்ப கடுமையான தவத்தை துருவா செஞ்சார் 6 மாசத்துக்கு. துருவாவோட தவத்தை திருப்தி பார்த்து நாராயண பகவானே வந்தார். நாராயண பகவானே முன்னுக்கு வந்து துருவா முன்னுக்கு வந்து நின்றார். ஏன்னா துருவா மகாராஜ் அந்த அளவுக்கு பகவானுக்கு தபஸ்ஸா செஞ்சார். சோ துருவா மகாராஜோட பக்தியை திருப்திப்பட்டு நாராயண பகவான் துருவா மேல தலை மேல கை வச்சார். துருவா மேல கையை வச்சுட்டோன்னு, தலையில கையை வச்சுட்டோன்னு துருவா மகாராஜ் செஞ்ச பாவங்கள், அவரு இன்னும் பௌதிக ஆசி எல்லாம் போயிடுச்சு. தூய பக்தரா துருவா மாறிட்டார். சோ இந்த லீலை தான் நான் சுருக்கமா உங்களுக்கு சொன்னேன். கடைசியா துருவா மகாராஜ் வைகுந்தலுக்கு போனார். இப்படி அந்த உடல்லே போனார். துருவா மகாராஜ் அந்த உடல்லே வைகுந்த போனார். அவரு சாகல. அவர் கடைசி நேரத்துல மிருத்யு தேவரே வந்தார். சாவே வந்துச்சான் அவரை சந்திக்கிறதுக்கு, அவர் உயிரை எடுக்கிறதுக்கு. துருவா மகாராஜ் ஒரு பயம் இல்லாம அந்த மிருத்யு தேவரோட தலையில காலை வச்சு ஏறினாராம் அந்த வைகுந்த விமானத்துல. அந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். பாருங்க எந்த அளவுக்கு துருவா பக்தி நீங்களே நம்ம இந்த லீலையில புரிஞ்சுக்கலாம். சோ நான் சுருக்கமா உங்களுக்கு துருவா மகாராஜோட லீலையை அடுத்து சொன்னேன். தயவு செஞ்சு நீங்க படிக்கிறதுனா ஆழமா 4வது கந்தனிக்கு படிங்க. சரி, 7வது ஸ்லோகம் படிங்க. யாருச்சோம்? Hare Krishna Prabhu. படிங்க. This history of the fight between the Lord as a boar and the demon Hiranyaksha was heard by me in a year long ago, as it was described by the foremost of the demigods, Brahma, when he was questioned by the other demigods. சரி, விதுரன் மைத்ர கேட்டார். விதுரன் கேட்ட இந்த மாதிரி, மைத்ர ரிஷி, நீங்க சொன்னீங்க வரஹா பகவான் அவதாரம் எடுத்து வரும்போது பகவான் ஹிரண்யக்ஷா அசுரன் கொண்டார். யார் அந்த ஹிரண்யக்ஷா, எதனால பகவான் கொண்டார் அப்படின்னு விதுரன் கேட்டார். சோ இந்த ஸ்லோகத்துல மைத்ர ரிஷி விதுரன் சொல்றார், ஓ விதுரனே, இந்த லீலை பகவான் வரா பகவான் ஹிரண்யக்ஷா கொன்னத நான் பிரம்மதேவர்கிட்ட கேட்டேன். ஒரு காலத்துல பிரம்மதேவர் இதே கேள்வி தேவர்கள்லாம் பிரம்மதேவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப பிரம்மதேவர் இந்த ஹிரண்யக்ஷா யாரு இந்த லீலையே எடுத்து சொன்னார். அது நான் கேட்டேன். அதே நான் உனக்கு பிரம்மதேவர் சொன்னத திருப்பி நான் உனக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு மைத்ர ரிஷி விதுரன் இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிங்க. யாருச்சோம்? 8வது ஸ்லோகம்.
Hare Krishna. படிங்க மாதாஜி. புதல்வியான திதி குழந்தை வேண்டும் என்பதற்காக மரிசியின் மைந்தனும் தனது கணவருமான கச்சியப்பரின் மாலை நேரத்தில் உடலுறவு கொள்ள விரும்பினார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சரி, இந்த பிரம்மதேவர் ஹிரண்யாக்ஷன் யாரு? யார் இந்த அசுரன்னா இந்த ஸ்லோகத்துல மைத்த ரிஷி பிரம்மதேவர் தேவருக்கு சொன்னத மைத்த ரிஷி விதண்ட அந்த கதை ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு நாள் கஷ்யப முனியோட மனைவி தீத்தி வேறு யாரும் இல்ல, தக்ஷாவோட மக தீத்தி. ஒரு நாள் எனக்கும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு சாயங்காலம் நேரத்துல அந்த நேரத்துல இருந்து கஷ்யப முனி பூஜை செய்யறதுக்கு அவர் ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல இருந்து காமத்துல இருந்ததுனால தித்தி கெஞ்சறான் கனவு கிட்ட எனக்கு குழந்தை வேணும்னு இந்த ஸ்லோகத்துல மைத்திர ரிஷி ஆரம்பிக்கிறான். சரி, 9வது ஸ்லோகம் படிங்க அர்த்தம். ஹரே கிருஷ்ணா. படிங்க. மேற்செயில் சூரியன் மறைந்தார். யாக தீயை நாவாக கொண்ட முழுமுதற் கடவுளுக்கு நிவேதனங்களை படைத்த பின்னர் முனிவர் சமாதியில் அமர்ந்தார். Fire is considered to be the tongue of the personality of Godhead Vishnu, and oblation of grains and clarified offered to the fire are thus accepted by him. That is the principle of all sacrifice, which Lord Vishnu is the master. In other words, the satisfaction of Lord Vishnu includes the satisfaction of all demigods and other living beings. Hare Krishna. சரி, இந்த ஸ்லோகத்துல மைத்திர ரிஷி சொல்றா, ஒரு நாள் சாயங்கால காலத்துல கஷ்யப முனிக்கு பூஜைகள் செய்யறதுக்கு, அவர் யாக்கியம் செய்யறதுக்கு அவர் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருந்தார். பொருளுரையில சில பிரபா அழகா விளக்குறார். பிரபாட் சொல்றா, அந்த யாக்கியம் செய்யும் போது அந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பத்தை விஷ்ணு பகவானோட நாக்கு அப்படின்னு பகவான் சில பிரபா இந்த பொருளுரை விளக்குறார். சோ நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த யாக்கியம் செய்யும் போது அந்த நெருப்பு விஷ்ணு பகவானோட நாக்கு. அதுலதான் நம்ம அந்த நெய், அந்த பழங்கள், நெய்வேத்தியம் இதெல்லாம் நம்ம படைக்கிறோம். ஸோ பகவான் சாப்பிட்றோம். அதனால நம்ம யாக்கியால தானியங்கள் படைக்கும் போது நம்ம மரியாதையோட நம்ம செய்யணும். ஏன்னா அது பகவான் விஷ்ணு பகவானோட வாய், பகவான் சாப்பிட்டு கொண்டிருக்கார். ப்ராப்பா அழகா விளக்குறார். எல்லாம் யஜ்யத்தோட அது எஜமான் யாருன்னா விஷ்ணு பகவான். எந்த தேவருக்கு நம்ம யஜ்யம் செஞ்சா கூட கடைசியா யாருக்கு போறதுன்னா விஷ்ணு பகவானுக்கு போகுது. அதனால விஷ்ணு பகவான் பேருனா யக்னேஸ்வரா. விஷ்ணு பகவான் பேரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ப்ராப்பா அழகா விளக்குறாரு. இப்ப நம்ம விஷ்ணு பகவான் திருப்தி செய்யும் போது எல்லா தேவர்களும் எல்லா ஜீவராசிகளும் திருப்தி ஆகுறாங்க அப்படின்னு ப்ராப்பர் அழகா விளக்க. சரி, விஷ்ணு புராணத்துல விஷ்ணு பகவான் சொல்றார், நான் 2 வழியில நான் சாப்பிட்றேன்றான். விஷ்ணு புராணத்துல விஷ்ணு பகவான் சொல்றான், நான் 2 வழியில சாப்பிட்றேன். 1வது என்னதான் யஜ்ய மூலியமா நான் சாப்பிட்றேன்றான். அந்த யஜ்யம் பகவான் விஷ்ணு பகவான் வாய். இதான் நம்ம பார்த்தோம் ஸ்லோகத்துல. விஷ்ணு புராணத்துல பகவான் சொல்றான், நான் 1வது யஜ்ய மூலியமா சாப்பிட்றேன், 2வது பிராமண மூலியமா நான் சாப்பிட்றேன்றான். இங்க பிராமணா அர்த்தம் விஷ்ணு பக்தர்கள். பகவான் பக்தர் பகவான் பிராமணா ஜாதியில குணத்துல பிராமணன், பகவான் பக்தர், அவங்கதான் பிராமணான்னு பகவான் சொல்றோம். சோ 2 வழியில பகவான் சாப்பிட்ற. 1 யஜ்ய மூலியமா, 2வது பிராமண பக்தர் மூலியமா பகவான் சாப்பிடுறோம். அதனால நம்ம வீட்டுல நம்ம பக்தரை நம்ம கூப்பிட்டு நம்ம பிரசாதம் கொடுத்தோமா, அவங்க மூலியம் பகவான் சாப்பிடுறார். அந்த பக்தர் வைஷ்ணவ மூலியமா பகவான் சாப்பிடுறார். இதுதான் பகவான் விஷ்ணு புராணத்துல சொல்றோம். சரி, 10வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். ஜீவ மத்தை படிக்க தமிழ்ல.
இல்லைன்னு படிக்க யாராச்சும் கூட படிக்கலாம். Krishna Prabhu. In that place, the beautiful deity expressed her desire. O learned one, Cupid is taking his arrows and distressing me forcibly, as a mad elephant troubles a banana tree. Thank you, Prabhu. So, இந்த ஸ்லோகத்துல டித்தி பேசுறார். டித்தி இது கஷ்மமுனி அவர் கணவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி தரிசித்து எனக்கு வந்து காமதேவர் உடம்பு பூரா காமம் இருந்து நான் இதுல இருக்கேன். அதுதான் என்னோட காமத்தை நான் வந்து கட்டுப்படுத்த முடியல, தயவு செஞ்சு எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு டித்தி கெஞ்சுறா. கஷ்மமுனி கிட்ட கெஞ்சுறா. இப்படி வந்து ஒரு ஏனை மடப்பிடிச்ச ஏனை வந்து ஒரு மரம் எல்லாம் அடிச்சு உதச்சி எல்லாம் இதாக்குதுல, அதே போலத்தான் இந்த காமதேவர் வந்து நான் இருக்கேன், நான் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு டிடி கெஞ்சுறாங்க கணவர் கிட்ட காஷ்பா முடிக்கிட்ட. ஓகே, சரி 11வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Therefore you should be kind towards me by showing me complete mercy. I desire to have sons, and I am much distressed by seeing the opulence of my co-wives. By performing this act, you will become happy. Okay, thank you. So in the ஸ்லோகத்துல இந்த டிட்டி வந்து ஏன்னா கஷ்பா முனிக்கு வந்து 13 மனைவி. கஷ்பா முனிக்கு வந்து தக்ஷாவோட 13 மகளை வந்து கஷ்பா முனிக்கு திருமணம் செஞ்சுப்பான். தக்ஷா 13 மகளை கஷ்பா முனிக்கு திருமணம் செஞ்சுப்பாங்க. சோ அதனால டிடி அவங்க ஒருத்தவங்க, அந்த 13 அக்கா தங்கச்சிகள் டிடி ஒருத்தவங்க. சோ வேற அக்கா தங்கச்சிங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கு, ஆனா டித்திக்கு மட்டும் இல்லை. அதான் டித்திக்கு ரொம்ப மனம் கவலை, எல்லாருக்கும் வந்து குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை, அதனால கெஞ்சுவாங்க, கணவர்கிட்ட கெஞ்சுவாங்க. சரி 12வது ஸ்லோகம் படிங்க. ஜீவ மாதாஜி தமிழ் படிங்க. ஹரே கிருஷ்ணன். ஒரு பெண் அவளது கணவனின் ஆசையிலேயே இவ்வுலகில் கௌரவிக்கப்படுகிறாள். போன்ற கணவன்மார்களோ புதல்வர்களை பெறுவதனால் புகழடைகின்றனர். ஏனெனில் உமது படைப்பின் நோக்கமோ உயிர்களை பெருக்குவதுதானே. ஹரே கிருஷ்ணன். According to the Russia, one should not become a father or mother unless one is confident that he can beget children whom he can deliver from the clutches of birth and death. Human life is the only opportunity to get out of the material scene, which is full of the miseries of birth, death, old age, and diseases. Every human being should be given the opportunity to take advantage of his human form of life, and a father like Kashyapa is supposed to beget good children for the purpose of liberation. Hare Krishna. So இந்த ஸ்லோகத்தை டித்தி அழகா சொல்றான். டித்தி கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனைவி இந்த குழந்தை இருந்தா தான் உலக பூரா வந்து பேர் படணும், நல்ல பேர் எடுக்கலாம், குழந்தை இருந்தா தான் அப்படின்னு டித்தி சொல்றாங்க கணவர்கிட்ட. அப்புறம் அந்த குழந்தை இருந்தா நீங்களும் உங்களோட பேரு பெருமை எல்லாம் உலக பூரா பரவும் அப்படின்னு டித்தி அடிச்சு சொல்றாங்க. பிரபுபான் வந்து அழகா பொருளுடைய சில பிரபு அழகா விளக்கிருக்கார். ரசப்பட்டை வந்து வேறு யாரும் இல்ல, அவரும் கிருஷ்ண பகவான் ஒரு அவதாரம். ரசப்பட்டை பண்ணதான் கிருஷ்ண பகவானும் ஒரு அவதாரம். நீங்க பாகவதத்துல படிக்கலாம், ரசப்பட்டை பகவானோட லீலைக்கு நீங்க படிக்கலாம். சோ அவரே சொல்லிருக்க, அப்படி நீங்க உங்க மகனுக்கு பிள்ளைங்கள் எல்லாம் நீங்க விடுதலை செய்ய முடியாதுன்னா, இந்த பக்தி சொல்லி கொடுக்க முடியாதுன்னா அவ பெற்றுக்க கூடாது பிள்ளைங்க அப்படின்னு ரசப்பட்டை பண்ண சொல்லி. ஸோ அதனால தயவு செஞ்சு அப்பா அம்மா, நீங்களாம் அப்பா அம்மா ரொம்ப இருக்கீங்க, தயவு செஞ்சு பிள்ளைங்கள இருந்து பூனை நாய் மாதிரி பெற்றுக்கூடாது. நம்ம பிள்ளைங்க என்னத்துக்கு பெற்றுக்கிறோமோ அவங்கள விடுதலை செய்யணும், அவங்க நம்மள விடுதலை செய்வாங்க, அவங்களுக்கு பக்தி சொல்லி கொடுக்கணும். ஸோ அதனால எல்லாம் அப்பா அம்மா நீங்க இருக்கீங்க, தயவு செஞ்சு உங்களோட கடமை உங்க பிள்ளைங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுத்து அவங்களும் இந்த சம்சார கடல்ல இருந்து அவங்களும் விடுதலை செய்யலாம், வைகுந்த லோகத்துக்கு அடையலாம், இந்த ஜென்மத்திலே அடையணும்.
ஏன்னா இந்த மனிதன் பிறப்பு அழகா எழுந்திருக்கா, மனிதன் ஜென்மத்தில் தான் இறைவனை நம்ம புரிஞ்சுக்க முடியும், இறைவன் நம்ம அடைய முடியும். அப்படியே பிறப்பா எழுதியிருக்கார், இந்த பொருளையில் எழுதியிருக்கார். ஓகே, சரி. கருத புராணத்தை அழகா பகவான் விஷ்ணு பகவான் கருதன்னு சொல்றான். கருத புராணத்துல பகவான் சொல்றார், ஒரு திருமணம் செஞ்சு பின் 4 சூழ்நிலை தவிர்க்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த 4 சூழ்நிலையை தவிர்க்கார், நாம் ஒரு சூழ்நிலை கூட அந்த பெண் வேற ஆம்பளை கூட தொடர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றோம். சோ அதனால தயவு செஞ்சு திருமணம் செஞ்சு பெண் முக்கியமா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். பகவானே சொல்றார், இந்த 4 விஷயங்கள் சூழ்நிலை நீங்க தடுக்கணும். 1வது சூழ்நிலை பகவான் சொல்ற என்னதுன்னா, கணவரை பிரிஞ்சு ரொம்ப நாளா வாழ்றது, இது கூடாதுன்றார். பகவான் சொல்றார், இதை தவிர்க்கணும்ன்றார். கணவரை பிரிஞ்சு ரொம்ப நாளா வாழ்றது. சோ ஒரு உதாரணம் கணவன் துபாயில வேலை செய்வாரு, வருஷத்துக்கு ஒரு வாரம் வீட்டுக்கு வருவாரு. சோ இல்லைன்னா கணவன் சிங்கப்பூர்ல வேலை செய்வாரு, மாசத்துக்கு ஒரு வாரம் வருவாரு வீட்டுக்கு, இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு வாரம் வீட்டுக்கு வருவாரு. சோ இதெல்லாம் பகவான் சொல்றா தவிர்க்கணும். ஏன்னா இந்த சூழ்நிலை வந்தா வாய்ப்பு இருக்கு அந்த மனைவி வேற ஆம்பளைங்க கூட தொடர்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பகவான் கருதன்று சொல்றார். 2வது பகவான் சொல்றார், என்ன சொன்னா, ஒரு தாழ்ந்த சிந்தனை ஆம்பளைங்க கூட பழகக்கூடாது. மனைவி தாழ்ந்த சிந்தனை சிந்தனை மனிதர் ஆம்பளைங்கிற ஒவ்வொரு ரொம்ப தப்பா சிந்தனை குணம் அந்த மாதிரி ஆம்பளைங்க கூட பழகக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார். 3வது பகவான் என்ன சொல்றான்னா, வேற ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல ரொம்ப நாள் வாழக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படி ஒரு உதாரணம் என்னதுன்னா, நீங்களும் மனைவி மேபி மாமனார் வீட்டுல போய் தங்குங்க. அந்த மாமனார் வீட்டுல கணவரோட தங்கச்சி குடும்பம் கணவன் வாழ்வாங்க, இல்லைன்னா மாமன் வச்சா வாழ்வாங்க, வேற ஆம்பளைங்க வாழ்வாங்க. சோ இந்த மாதிரி ஆம்பளைங்களை வாழ்ற வீட்டுல பகவான் சொல்றா ரொம்ப நாளா வாழக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வந்தா வாய்ப்பு இருக்கு அந்த பெண் மனைவி வேற ஆம்பளைக்கு கூட தொடர் வைக்கிறது வாய்ப்பு இருக்கு, பகவான் சொல்றார். 4வது பகவான் என்ன சொல்றாருன்னா, எந்த ஆம்பளைகள் கூட ரொம்ப சுவையா பேசினாங்களாம், பரிசு அந்த பரிசு வாங்கிக்க இந்த பரிசு வாங்கி கொடுக்கறது, ரொம்ப நல்லதா பழகிறது, ரொம்ப சுவையா பேசுறது, அந்த மாதிரி ஆம்பளைங்க கூட பெண்ணு மனைவி பழகக்கூடாது பகவான் சொல்றார். ஏன்னா பெண்ணோட வீக்கஸான பாயிண்ட், பெண்களோட ஆக வீக்கஸான பாயிண்ட் என்னன்னா, பெண்கள் சுலபமா வேற ஆம்பளைங்களை சொன்ன வார்த்தைங்க நம்பிடுவாங்க. இதான் பெண்களோட வீக்கஸான பாயிண்ட். அவங்களோட வீக்கஸான பாயிண்ட், எந்த ஆம்பளைங்க பேசினா அவங்க நம்பிடுவாங்க, சொன்னாங்க நம்பிடுவாங்க, சொல்லுவாங்க நம்பிடுவாங்க. இதான் பெண்களோட வீக்கஸ்ட் பாயிண்ட். சோ அதெல்லாம் பகவான் கருத புராணத்தை சொல்ற இந்த 4 சூழ்நிலை ஒரு திருமணம் செஞ்ச பெண் தவிர்க்கணுமா, இல்லைன்னா அந்த பெண் வேற ஆம்பளைங்க கூட தொடர்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பகவான் கருத புராணம் சொல்றோம். தயவு செஞ்சு கேட்கறவங்கெல்லாம் நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். முக்கியமா திருமணம் செஞ்ச பெண் இந்த 4 சூழ்நிலைய நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தவிர்க்கணும். ஓகே, சரி. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்களோட ஒரு பெண்ணோட சிறந்த பாதுகாப்பு என்னது? கேள்வி, யாருக்கு பதில் சொல்லலாம். ஒரு பெண்ணோட சிறந்த பாதுகாப்பு என்ன? நம்ம பக்தர் தைப்பை பக்தருக்கு தெரியும் பதில், நான் சொல்லியிருக்கேன். தைப்பை பக்தர் முடிஞ்சா நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அமைதியா இருக்கலாம், வேற ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்க. இந்த கேள்வி பெண்ணோட சிறந்த பாதுகாப்பு என்னது? முயற்சி பண்ணலாம், வேற பக்தர்கள் பதில் கொடுக்க முயற்சி பண்ணலாம். பிரபு ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு சொல்லுங்க. கணவர் சிறந்த பாதுகாப்பு. ஓகே, சிறந்த பாதுகாப்பு பெண்ணோட கணவர். ஓகே, வேற பதில்? அப்பா. அப்பா. ஓகே, வேற பதில்? கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்க இல்ல,
ரைட் பதில் இல்ல. அண்ணன் தம்பி அந்த மாதிரி பிரபு. அண்ணன் தம்பி இல்ல. வேற Son. என்னது? மகன் மகன் மகனா? இல்ல. கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஓகே, இந்த கேள்வி இதை ப்ராப்பர் கேட்ட ப்ராப்பர் பதில் கொடுத்தார். ஓகே, நீங்க கொடுத்த பதிலாம் நான் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ப்ராப்பர் கொடுத்த பதில் இல்ல. ஷைனஸா? ஷைனஸ். சைனஸ் இல்ல. ஓ சைனஸ். ஏ மாதாஜி, யூ ஆர் ரைட். யார் மாதாஜி சொன்னது? கோபால் பிள்ளை மாதாஜி. சித்ரா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிரபுபாட் வாடி சொன்னா பெண்ணோட சிறந்த பாதுகாப்பு அதோட வெக்கம்னா. Right, true. அதோட வெக்கம் தான் சிறந்த பாதுகாப்பு பிரபுபாட் சொன்னார். இப்ப அந்த பெண் வந்து அதோட வெக்கத்தை மீறி நடந்துச்சா அந்த பெண்ணு எல்லாத்தையும் இழந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரபுபாட் சொன்னார். எல்லாத்தையும் இழந்துருமா அது வெக்கத்தை மீறினா. பிரபுபாட் சொன்னார் ஒரு பெண்ணோட வந்து சிறந்த பாதுகாப்பு வந்து பாட்டு சொன்னார். சரி, அடுத்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும்? Hare Krishna. படிங்க சரி. In days long ago, our father, the most opulent dasa, who was affectionate to his daughters, asked each of us separately whom he would prefer to select as our husband. படிங்க மாதாஜி. It appears from this verse that free selection of a husband was allowed by the father, but not by free association. The daughters were asked separately to submit their selection of a husband who was famous for his acts and personality. The ultimate selection depended on the choice of the father. Hare Krishna. So இந்த ஸ்லோகத்துல ரொம்ப நன்றி பார்த்து. இந்த ஸ்லோகத்துல டித்தி கஷ்டப்பட சொல்றார், கண்டவர்கிட்ட சொல்றார், இந்த மாதிரி ஒரு காலத்துல உங்களுக்கு திருமணம் செய்யாம எங்க அப்பா எங்க தந்தை ரக்ஷா வந்து அவர் கேட்டாரா, பிள்ளைங்கள்கிட்ட கேட்டாரா, யார் நீங்க திருமணம் செஞ்சுக்க போறீங்க அப்படின்னு கேட்டாரா. இப்ப இந்த 13 பேரு டித்தியோட அக்கா தங்கச்சி 13 பேரு நாங்க வந்து கஷ்டப்பா முன்னிய நாங்க திருமணம் செய்ய ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து டைரக்டா அவங்க அப்பாட்ட சொல்ல, அவங்களோட பாட்டி மூலியமா அவங்க வந்து சொன்னாங்களாம், கஷ்டப்ப முனிய நாங்க திருமணம் செய்ய ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னாங்க. ஓகே, சோ 13 ஸ்லோகம் படிங்க. ஓ சிவா. ஓகே ஓகே, இந்த ஸ்லோகம் படி. 14 ஸ்லோகம் படிக்க. Our beneficent father Daksha, after knowing our intention, handed over 13 of his daughters unto you, and since then we have all been faithful. ஓகே, சோ தக்ஷா என்ன செஞ்சார், அவரோட 13 மகள் வந்து கஷ்பா முனிக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சார். டித்தி சேர்ந்து 13 பேரு அக்கா தங்கச்சி காஷ்யப திருமணம் செஞ்சு கொடுத்தார். சரி, 15வது ஸ்லோகம் படிங்க. Oh, Lotus, I want kindly bless me by fulfill my desire when someone in distress approached a great person. His please should never go in vain. சரி, ரொம்ப நன்றி மாதாஜி. சோ டித்தி இந்த கெஞ்சுறாள் காஷ்யப முனி, கண்ணக்கிட்ட கெஞ்ச தயவுசெய்து எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க. சோ நான் கெஞ்சும் போது ஒரு சிறந்த மனிதன்கிட்ட கெஞ்சும் போது கண்டிப்பா அந்த கேட்கிற ஆசை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு டிடி கனவுகிட்ட கெஞ்சுறாங்க. சரி, 14 ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. Oh hero Vidura, Diti being thus afflicted by the contamination of lust and therefore poor and talkative, was specified by the son of Marichi in suitable words. Thank you, Prabhu. So டிடி கெஞ்சும் போது இந்த மைத்த ரிஷி விதுரனை சொல்றாள்,
ரீதி கெஞ்சும் போது கஷ்யப முனி கணவர் இருந்து பேச ஆரம்பிச்சார். சரி, 17வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். படிங்க யாராச்சும். Oh, afflicted one, I shall forthwith gratify whatever desire is dear to you. For who else but you is the source of the 3 perfections of liberation. Thank you. சரி, இந்த ஸ்லோகத்தை வந்து கஷ்யப முனி பேச ஆரம்பிச்சான். இந்த ஸ்லோகத்துல கஷ்யப முனி பேசுறான். அவர் டிடி கிட்ட பேசினார். டிடி மனைவி கிட்ட பேசினார். அந்த உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், நீ கவலைப்படாத, அவனுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன். ஸோ ஒன்னை தவிர இந்த 3 பெர்ஃபெக்ஷன், இந்த 3 பெர்ஃபெக்ஷன் லிபரேஷன் என்ன அர்த்தம்னா, இதம் தர்ம ஆர்த்தா காமம். மனைவி வந்து கணவருக்கு இந்த தர்மத்துக்கு உதவி செய்வாங்க, காமத்துக்கு உதவி செய்வாங்க, என்ன ஆர்த்தா பொருள் வந்து சேர்க்கறதுக்கு உதவி செய்வாங்க. இதான் இந்த ஸ்லோகத்துல கஷ்யப முனிந்து 3 பெர்ஃபெக்ஷன் லிபரேஷன் அவர் எடுத்து சொன்னார். ஓகே, சரி, பப்பாட் வந்து அருமையான பப்பா எழுதியிருக்கார். கேன் யூ ரீட் த பப்பாட்? The 3 phase perfections of liberation are religiosity, economic development, and sense gratification. For a condition so, the wife is considered to be the source of liberation because she offers her service to the husband for his ultimate liberation. Conditional material existence is based on sense gratification, and if someone has the good fortune to get a good wife, he is helped by the wife in all respect. If one is disturbed in his conditional life, he becomes more and more entangled in material contamination. A faithful wife is supposed to cooperate with her husband in fulfilling all material desires so that he can then become comfortable and execute spiritual activities for the perfection of life. If, however, the husband is progressive in spiritual advancement, the wife undoubtedly shares in his activities, and both the wife and the husband profit in spiritual perfection. It is essential, therefore, that girls as well as boys are trained to discharge spiritual duties so that at the time of cooperation, both will be benefited. The training of boys is brahmacharya, and the training of girl is chastity. A faithful wife and a spiritually trained brahmachari are a good combination for advancement of the human mission. Okay, thank you. So, ரொம்ப அழகா இருக்கார் இந்த பொருள்ல. இப்படி கணவன் மனைவியும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு குடும்பத்துல இந்த ஆசிரமத்துல கணவன் மனைவியும் அவங்களோட கடமையை செய்யணும். கணவனோட கடமை, மனைவியோட கடமை. எப்படி மனைவி வந்து கணவர் வந்து நல்லபடியா இந்த பிரம்மச்சரியத்தை பண்ணிருக்குமா, மனைவி வந்து ஒரு அருமையான மனைவி, அவங்க அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்திருக்கோம். ப்ராப்பர் அழகா விளக்கம். இது 2 முக்கியம் வந்து ப்ராப்பர் எழுதி சொல்றார் இந்த பொருளுரை. சரி, 18வது ஸ்லோகம் படிக்க யாராச்சும். ஹரே கிருஷ்ணா. செல்லும் படகு போன்றவற்றினால் ஒருவரிலிருந்து உலக வாழ்வு எனும் கடலினை ஒருவன் மனைவியுடன் இவ்வாழ்க்கை நடத்துவதன் மூலமே முடிச்சுங்க மாத்தாஜி. நான் விளங்க எனக்கு பேசுறது சரியா, திருப்பி படிக்க மாத்தாஜி, சத்தமா இருக்கு. நீரில் மிதந்து செல்லும் படகு போன்றவற்றினால் ஒருவன் கடலை கடப்பது போல் ஆபத்து நிறைந்த உலக வாழ்வு என்னும் கடலில் ஒருவன் மனைவியுடன் இவ்வாழ்க்கை நடத்துவதன் மூலமே கடக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. அழகா கஷ்டபூமிந்து அழகா பேசுற. எப்படி ஒரு மனைவி அவங்களோட கடமைந்து நல்லபடி செஞ்சாங்களா, கணவருக்கு இருந்து அவங்க உதவி செய்ய முடியும் இந்த பௌத்திக உலகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த பௌத்திக உலகத்துல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரம் ஆபத்தான சூழ்நிலை வரும். எல்லாம் மனைவி அவங்க உதவி செய்ய முடியும் அப்படின்னு கஷ்யப முனிந்து அழகா பேசுற மனைவி கிட்ட. சரி, பொருளுரை படிங்க. ஜீவ மாதாஜி படிங்க.
என்ன இது அழகான பொருளை பிரபு எழுதியிருக்கார். Hare Krishna. They are for social order, for cooperation in the endeavor for liberation from material existence. The orders of brahmacharya or pure pseudo life, household with a wife, retire life and renounce life all depend for successful advancement. Householder who lives with a wife. This cooperation is essential for the proper functioning of the institution of for social order and for spiritual order of life. This Varnashrama system is generally known as the caste system. The man who lives with the wife has a great responsibility in maintaining the members of the other social orders, the brahmacharis. Except for the grahasthas or the householders, everyone is supposed to engage in the spiritual advancement of life. And therefore, the brahmachari, the vanaprastha, and the sannyasi have very little time to earn a livelihood. They therefore collect alms from grahasthas because they require the bare necessities of life and cultivate spiritual understanding. By helping the other three sections of society cultivate spiritual values, the householder makes advancement in spiritual life. Ultimately, every member of society automatically becomes spirituality advanced and easily crosses the ocean of dasa. நன்றி. ஸோ முக்கியமான புலி பிரபுபாட் வந்து எழுதியிருக்காரு. எப்படி கிரகஸ்தா இருந்து கிரகஸ்தா வந்து வேற பிரம்மச்சாரி வானப்பிரஸ்த சன்னியாசி ஆசிரமத்தை நம்ம உதவி செய்யணும். கிரகஸ்தோட கடமை அந்த 3 ஆசிரமத்தை நம்ம உதவி செய்யணும். நம்ம நன்கொடை கொடுக்கணும், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கிரகஸ்தோட கடமை. பிரபு எழுந்திருக்கார். ஓகே, நம்மளோட கடமை கிரகஸ்தா வந்து நம்ம உதவி செய்யணுமா. அப்பதான் நம்ம பக்தியில நம்ம முன்னேறலாம், நம்மளும் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு பிரபு எழுதியிருக்கார். ஸோ அதனால ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு பக்தர் வந்து நீங்களாம் எல்லாம் கிரகஸ்தா. ஸோ கிரகஸ்தா கடமை வந்து வேற 3 ஆசிரமத்தை நம்ம உதவி செய்யணும். பிரபு அழகா எழுதியிருக்கார் இந்த பொருள். ஓகே, சரி, 19வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். So respectful one. A wife is so helpful that she is called the better half of a man's body because of her sharing in all auspicious activities. A man can move without anxiety and trusting all responsibility to his wife. Purport. By the very injunction, the wife is accepted as a better half of a man's body because she is supposed to be responsible for discharging half of the duties of the husband. But when the husband and wife aim at spiritual advancement by mutual cooperation, there is no consideration of personal beauty or the disruption of so-called love. In the material world, there is no question of love. Marriage is actually a duty performed in mutual cooperation as directed in the authoritative scriptures for advancement. Therefore, marriage is essential in order to avoid the life of cats and dogs who are not meant for spiritual enlightenment. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து பொருள் பிரபா அழகா எழுதியிருக்காங்க. கனவு மனைவி எதனால இருந்து நம்ம திருமணம் செய்யறோம், எதனால இருந்து ஒரு ஆணோ பெண்ணை திருமணம் செஞ்சு கிரகஸ்த ஆசிரமத்தை போடுறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப காலத்துல இருந்து ஆம்பளைங்க வந்து பெண்ணு அழகா இருந்தா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. பெண் வந்து ஆண் வந்து பணக்காரங்க நல்ல வேலை இருந்து சம்பாரிச்சாங்களா திருமணம் செஞ்சிடறாங்க. ஸோ அதனால வந்து திருமணம் செஞ்சுட்டோன்னா சண்டை வந்து டைவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பர்ட் சொல்றாரு, நம்ம கணவர் மனைவி வந்து திருமணம் செஞ்சு நம்ம வாடுறது ஒரு கடமை அப்படின்னு ப்ராப்பர் அழகா எழுதுறாரு. இதெல்லாம் 2 பேரும் ஒரு கடமையை எடுத்து என்ன பிரச்சனை வந்தா கூட, என்ன சோதனை வந்தா கூட 2 பேரும் அந்த சால்வ் பண்ணி 2 பேரும் வாழ்றாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கணவன் மனைவியோட நோக்கமே 2 பேரும் செஞ்சு இறைவனை அடையிறதுக்கு, இறைவனை திருப்தி செஞ்சு இறைவனை அடையிறதுக்கு தான் நம்மளோட கணவர் மனைவியோட கிரகஸ்தான நோக்கம்.
ஸோ ஒரு திருமணம் செஞ்சு புறப்பாடு எழுதுறார், நம்மளும் நாய் பூனை மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு பிரபா அழகா எழுதுறார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப காலத்துல ரொம்ப நம்ம கேள்விப்படுறோம், ரொம்ப டைவோர்ஸ், சண்டை டைவோர்ஸ். ஏன்னா இப்ப காலத்துல ஒரு பெண்ணை அழகை பார்த்து திருமணம் செஞ்சிடறார்கள். ஒரு கணவர் பணக்காரன் நல்ல வேலை பார்த்து திருமணம் செஞ்சிடறார், குணத்தை பார்த்து யாரும் திருமணம். இது ரொம்ப முக்கியம். ப்ராப்பா அழகா எழுதியிருக்காரு இந்த பருவ. சரி, இருபதாவது ஸ்லோகம் படி யாராச்சும். 1 minute. Indulekha Mataji, can you mute your mic? அதுதான் voice. Okay, thank you Mataji. ஹரே கிருஷ்ணா. படிங்க Mataji. ஒரு கோட்டையின் பாதுகாவலன் அத்துமீறி நுழையும் கொள்ளைக்காரர்களை எளிதில் வெற்றி கொள்வதைப் போல மனைவியை சரணடைவதன் மூலம் ஒருவன் புலன்களை வெற்றி கொள்ள முடியும். இவை பிற சமுதாய அமைப்புகளில் வெற்றி கொள்ள முடியாதவையாகும். ஹரே கிருஷ்ணா. Okay. Without a fixed wife, a man becomes a debauchee of the first order. First order and a nuisance in society unless he is a trained brahmachari vanaprastha. Prabhu Mulora. Sannyasi. Unless there is a rigid and systematic training of the brahmachari by the expert spiritual master, and unless the student is obedient, it is sure that the so-called brahmachari will fall prey to the attack of sex. There are so many instances of fall down even for great yogis like Vishwamitra. A grahastha is saved, however, because of his faithful wife. Sex life is the cause of material bondage, and therefore it is prohibited in 3 ashramas and is allowed only in grahastha ashrama. The grahastha is the responsible for producing first quality brahmacharis, vanaprastha and sannyasis. இப்படி எல்லாம் பாயிண்ட்கள்லாம் கண்டிப்பா பிரம்மச்சாரியில ட்ரெயின் பண்ண பிரபு எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியம் பாயிண்ட்கள்லாம் பிரம்மச்சாரி, நல்லா பிரம்மச்சாரியா குருக்கிலிருந்து நல்லா ட்ரெயின் பண்ணி அப்பதான் அவங்க ஒரு நல்ல பிரம்மச்சாரி வான்பச சன்னியாசி ஆக முடியும் அப்படி பிரபா எழுதியிருக்கார். இந்த 3 ஆசிரமத்துல பிரம்மச்சாரி வான்பச சன்னியாசி இந்த செக்ஸ் லைஃப் அவங்க காமத்தை திருப்தி பண்ண முடியாது. ஆனா காமத்து கிரகஸ்த ஆசிரம உண்டித்தான் அது அந்த பெர்மிட் அந்த லைசன்ஸ் கொடுத்திருக்கு. ஸோ அதனால ப்ராப்பர் அழகாக எழுதுறாள். ஒரு கிராஸோட கடமை என்னதுன்னா அவங்க நல்லபடியா குழந்தைங்கள் ஒரு நல்ல பிரம்மச்சரியா நல்ல வாழப்பிரசவா நல்ல சன்னியாசியா நம்ம எல்லாம் பத்துக்கணும் அப்படின்னு ப்ராப்பர் அழகா இந்த பொருளுடைய ப்ராப்பர் எழுதுறாள். ஓகே, சரி, 21வது ஸ்லோகம் படிக்க யாருச்சாம். Hare Krishna Prabhu. O Queen of the home, we are not able to act like you, nor could we repay you for what you have done, even if we worked for our entire life or even after death. To repay you is not possible, even for those who are admirers of personal qualities. இந்த ஸ்லோகத்துல கஷ்யப முனி மனைவிய டிடிய புகழ்ந்து பேசுறார். மணியோட ஸ்தானத்திலிருந்து அவர் புகழ்ந்து பேசுறார். இந்த வாழ்க்கை பிறகு நம்ம வேலை செஞ்சா கூட ஒரு மணியோட கடன் நம்ம கட்ட முடியாது அப்படின்னு கஷ்யப முனி டிடிய மணியோட புகழ்ந்து பேசுறார் இந்த ஸ்லோகம். ஓகே, சரி, 22வது ஸ்லோகம் படிங்க யாருச்சோம். ஹரே கிருஷ்ணா. உனக்கு திருப்பி செய்வது எனக்கு இயலாதாயினும் கூட குழந்தை பேற்றிற்காக உமது காம இச்சையினை நான் உடனே திருப்திப்படுத்துவேன். ஆனாலும் ஒரு சில வினாடிகள் நீ பொறுத்திருக்க வேண்டும். அப்போதுதான் பிறர் என்னை பழி கூட மாட்டார்.
கஷ்வ முனிந்தே சொல்ற மணிகிட்ட ஞானம் காத்துக்கிட்டு அவன் ஆசையை திருப்தி பண்றேன். ஆனா எனக்கு கொஞ்சம் நேரம் கூட என்னோட பூஜையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கஷ்வ முனி சொல்ற மனைவி கிட்ட. சரி, 23ஆம் ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. படிங்க பிரபு. இக்குறிப்பிட்ட நேரமானது மிகவும் அமங்கலமானதாகும். ஏனென்றால் இந்நேரம் பயங்கரமான தோற்றமுடைய பூத கணங்களும் அவற்றின் தலைவரும் அவரோடு இருக்கும் அவர் துணைவர்களும் கண்ணுக்கு தென்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. படிங்க பிரபு. பிரபு அந்த purport கொஞ்சம் blur-ஆ இருக்கு பிரபு. ஓகே, நான் படிக்கிறேன். Kasapa has already told his wife Diti to wait for a while, and now he wants that failure to consider the particular time will result in punishment from the ghosts and evil spirit who move during this time along with their master Lord Rudra. So in the ஸ்லோகத்துல கஷ்யப முனி இந்த டீக்கிட்ட சொல்றா, நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு இது நல்ல நேரம் டித்தி. ஏன்னா இந்த நேரத்துல சிவம் பெருமான் அவரோட பேய்ங்க பிசாசையும் கூட்டு போவாரு இந்த நேரத்துல. சோ இது நல்ல நேரம் அல்ல கனவு மனைவி சேர்றதுக்கு அப்படின்னு கஷ்டப்பா டீத்தி எழுதி சொல்லுவார். சரி, 24ஆம் ஸ்லோகம் படிக்க யாராச்சும். Hare Krishna Prabhu. படிங்க. Lord Shiva, the king of the ghosts, sitting on the back of his bull carrier, travels at this time, accompanied by ghosts who follow him for their welfare. Purport: Lord Shiva or Rudra is the king of the ghosts. Ghostly characters worship Lord Shiva to be gradually guided toward a path of self-realization. Mayavadi philosophers are mostly worshippers of Lord Shiva, and Sripada Sankaracharya is considered to be the incarnation of Lord Shiva for preaching godlessness to the Mayavadi philosophers. Lord Shiva, being very kind to the ghosts, sees that although they are condemned, they get physical bodies. He places them into the wombs of women who indulge in sexual intercourse, regardless of the restrictions on time and circumstance. Hare Krishna Prabhu. So இந்த ஸ்லோகத்துல கஷ்யப முனி சொல்வார், டிடி இந்த நேரம் நல்ல நேரம் இல்ல. ஏன்னா இந்த நேரத்தை சிவம் பெருமான் அவரோட படைய எல்லாம் பேய் பிசாச்சி பூதம் எல்லாம் கூட்டு போவாரு இந்த நேரத்துல. ஸோ அதனால இந்த நேரத்துல கனவு மணியும் சேரக்கூடாது, நல்ல நேரம் இல்ல. அப்படி அவங்க சேர்ந்தாங்களா, சிவபெருமான் என்ன செய்வாரு, ஒரு பேயை அனுப்பி நீ போய் அந்த வயிற்றுல மகனா பெற அப்படின்னு அவர் அனுப்பி விட்டுவாரு. அதான் பிரபால சொல்றார். நான் பிரபா முக்கியமா சொல்றேன், இந்த மாயாபதிங்கெல்லாம் சிவபெருமான வணங்குவார். சிவபெருமான் வேற யாரும் இல்ல, அடிசங்கச்சார வேற யாரும் இல்ல, அவரும் சிவபெருமான் அவதாரம். அவர் எதுக்கு வந்தார்னா, இந்த மாயாவடி கடவுள் ரூபம் இல்ல, அந்த தத்துவத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக சிவபெருமான் ஆடிசங்கச்சாரே வருவார். ஸோ சிவபெருமான் முக்கியமா யார் வணங்குவார்னா, எல்லாம் இந்த பேய் பிசை பூதங்கள்லாம் சிவபெருமானை வணங்குவாங்க. ஏன்னா சிவபெருமான் ரொம்ப கருணையானவர். அவர் பார்க்க மாட்டார் நீ பேயா பிசாசியா பூதமும் பார்க்க மாட்டார். யாரு வணங்குறாங்களோ, யாரு திருப்தி பண்றாங்களோ சிவபெருமான் திருப்தி பண்றார். அதான் அவர் பேரு அசுத்தோஷா. அசுத்தோஷானா சுலபமா சிவபெருமான திருப்தி பண்ணலாம். அதனால விஷ்ணு பகவான் இந்த பேய் பிசாசெல்லாம் வணங்காதீங்கன்னா பகவான் கொடுக்க மாட்டார், வரம் கொடுக்க மாட்டார். ஆனா சிவபெருமான் சுலபமா கொடுத்துருவார். அதனால இந்த பேய் பிசாசிகள்லாம் சிவபெருமான கடவுளாம் வணங்குவாங்க. இதான் பிரபு அழகா சொல்றோம். சரி, 25ஆம் ஸ்லோகம் படிக்க அடுத்தா. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்க பிரபு. சிவபெருமானின் மேனி சிவந்த நிறமுடையது. அவர் களங்கமற்றவர் என்பதோடு தன் உடலெங்கும் சாம்பலை திருநீராக பூசி இருப்பவர் ஆவார். அவரது சடைமுடியில் சுழல் காற்றினால் பறந்து வந்து சுடுகாட்டு தூசி ஒட்டி இருக்கும். அவர் உனது கணவரின் இளைய சகோதரர் ஆவார். அவருக்கு 3 விழிகள் உண்டு. ஹரே கிருஷ்ணா. purport படிக்கிறேன். Sarva, you can read the purport. It's okay, Prabhu. I can read. படிங்க. Okay.
Lord Vishnu is not an Lord ordinary. Shiva. Lord Shiva. Sorry. Lord Shiva is not an ordinary living entity, nor is he in the category of Vishnu or the Supreme Personality of Godhead. He is a far more powerful than any living entity up to the standard of Brahmana. Yet he is Brahma. not Standard of Brahma. Brahma. Yet he is not on an equal level with Vishnu. Since he is almost like Lord Vishnu, Shiva can see past, present, and future. One of his eyes is like the sun, another is like the moon, and his third eye, which is between his eyebrows, is like a fire. He can generate fire from his middle eye, and he is able to vanquish any powerful living entity, including Brahma, yet he does not live Pompously. in a nice house, etc. Or does he possess any material properties, although he is matter of the material world. He lives mostly in the cemetery where dead bodies are burned, and the whirlwind dust of the cemeterium is Bodily bodily dress. sweat. ரொம்ப நன்றி. ஸோ இந்த சிவபெருமான் பத்தி இந்த அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ சிவபெருமானுக்கு முன்கண்ணு இருக்காம். அவர் இந்த சிகப்பு கலராம். சிவபெருமான் இங்க இருந்து சிகப்பு கலராம். அவர் 3 கண்ணு, ஒரு கண்ணு வந்து சூரியன் ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு கண்ணு வந்து சந்திரன், அவர் 3வது கண்ணு வந்து அவர் நெத்தியில இருக்காம். அந்த 3வது கண்ணு நெருப்பு சிவபெருமான் உருவாக்க முடியுமா 3வது கண்ணுல? ஸோ அதனால சிவபெருமான் வந்து அவர் வந்து திரிகல ஞானம் இருக்கு. அப்படின்னா அவர் வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், அவருக்கு பின்னால நடந்ததெல்லாம் பார்க்கலாம், இப்ப காலம் நடக்கிறது, எதிர்கள் நடக்கிறது கூட அவர் பார்க்கலாம். அவருக்கு சக்தி இருக்கா சிவபெருமான். சிவபெருமான் பிரம்மதேவர் கூட அந்த அழிக்கிற சக்தி இருக்கா. ஆனா அவர் வந்து விஷ்ணு பகவான் அளவுக்கு சக்தி இருக்கா. ஆனா அவர் விஷ்ணு பகவான் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து சிவபெருமான் வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு அவர் தான் கடவுள். அவரோட சக்தி பார்வதி தேவி தான் மனைவி இந்த பௌதிக உலகத்துக்கு. ஆனா அவங்க 2 பேரும் எங்க இருப்பாங்கன்னா சுடுகாடுல இருப்பாங்க. அங்கதான் சிவபெருமான் இருப்பாராம். பாருங்க, ஒண்ணும் இல்லாம மரத்துக்குள்ள இருப்பாராம் சிவபெருமான். அவரோட டெத்தாச்சு, ஒரு பற்று எல்லாம் வாழ்வார். ஆனா அந்த உலகமே, பௌதிக உலகமே அவர் தான் படைக்கிறார். ஆனா சிவபெருமான் சுடுகாடுல அவர் வாழ்வார், மரத்துக்குள்ள வாழ்வார். ஸோ அந்த அளவுக்கு சிவபெருமான் டெத்தாச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, கடைசி ஸ்லோகம் படி யாராச்சும்? Hare Krishna. Lord Shiva regards no one as his relative, yet there's no one who is not connected with him. He does not regard anyone as very favorable or abominable. We respectfully worship the remnants of his footstaff. We vow to accept what is rejected by him. Purport: Kashyapa informed his wife that just because Lord Shiva happened to be his brother-in-law, that should not encourage her in her offense towards him. Kashyapa warned her that actually Lord Shiva is not connected with anyone, nor is anyone his enemy. Since he is one of the 3 controllers of the universal affairs, he is equal to everyone. His greatness is incomparable because he is great devotee of the Supreme Personality Godhead. It is said that among all the devotees of the Personality Godhead, Lord Shiva is the greatest. Okay, thank you. So இந்த ஸ்லோகத்துல கஷ்யப முடித்து சிவபெருமான் மகிமை பேசுறார். சரி, எப்படி சிவபெருமான் வந்து கஷ்யப முனியோட தித்தியோட வந்து பிரதர் இன்லா ஆகுறது யாருக்கு தெரியும்? எப்படி சிவபெருமான் வந்து கஷ்யப முனி ரீத்தியம் சொந்தக்காரர் ஆகுறார்? எப்படி? சிவபெருமான் வந்து தக்ஷாவோட மகளை திருமணம் செய்வாரு. ஆமா, சிவபெருமான் வந்து தக்ஷாவோட மக யாரு அந்த மக பேரு? சத்தி. மனைவி வந்து சத்தி தக்ஷாவோட ஒரு மனைவி மக. சோ சத்தியம் தித்தியம் அக்கா தங்கச்சி. சோ அதனால கஷ்யபம் தித்தியம் சிவபெருமான் சொந்தக்காரன் ஆகுறாங்க. அப்ப கஷ்யப முனி சொல்ற, ஓ தித்தி, நீ நினைக்காத, நீ சிவபெருமான சொந்தக்காரனால சிவபெருமான் வந்து உன்னோட
தங்கச்சியா திரும்ப செஞ்சிருக்காரு, அதனால அவர் மேல கருணைப்படுவார் அப்படின்னு நினைக்காத. சிவபெருமான் பற்று யாரும் பற்று இல்ல, யாரும் எதிரி இல்ல, யாரும் நண்பன் இல்ல அப்படின்னு கஷ்யப முனி சிவபெருமான புகழ்ந்து பேசுவார். சோ இதான் இந்த ஸ்லோகம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதான் கடைசி ஸ்லோகம். இன்னைக்கோட முடியுது 14 அத்தியாயம் மொத்த பக்கத்தி. அடுத்த வாரம் நம்ம 2வது பக்கத்தி நம்ம பார்ப்போம். 14 அத்தியாயம். தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, ஏன்னா இன்னைக்கு உள்ள கிளாஸ் ரொம்ப நீட்டு, அதனால கொஞ்சம் மணி ஆயிடுச்சு. சோ மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாத் கி ஜெய். கிரந்தா